இஸ்லாம் நம் வாழ்வில் பரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு எண்ணற்ற வழிகளை கற்றுத் தந்திருக்கிறது. எந்த பரக்கத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பினார்களோ, எந்த பரக்கத் வேண்டுமென்று அனைத்து நபிமார்களும் ஆசைப்பட்டார்களோ, எந்த பரக்கத்தை பெற்றதினால் சஹாபாக்கள் வளமாகவும் செழிப்பாகவும் நிறைவாகவும் வாழ்ந்தார்களோ, அந்த பரக்கத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய முதல் விஷயம் அதிகாலை எழுதல். அல்லாவிடமிருந்து பரக்கத்துகள் இறங்குகின்ற, அல்லாவிடமிருந்து அருள் வளங்கள் கொட்டப்படுகின்ற, நமக்கு தேவையான நற்பாக்கியங்கள் வாரி வழங்கப்படுகின்ற அருமையான நேரம் அதிகாலை பொழுது. ஆனால் இன்று நம்மில் பலருக்கு தூக்கத்தின் உச்சமாக இருப்பது அந்த அதிகாலை பொழுதுதான். அல்லாஹ் நம் வாழ்வில் எண்ணற்ற பாக்கியங்களை செய்திருக்கிறான், இப்போது செய்து கொண்டிருக்கிறான். நாம் மௌத்தாகி மன்னரையை சந்திக்க இன்ஷா அல்லாஹ் சுவானம் வரை அல்லாவின் நியாமத்துகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அல்லாவின் நியாமத்துகளை நீங்கள் எண்ணி முடிக்க இயலாது என்று அல்லாஹ் கூறுகிறான். அந்த அளவு எண்ணி முடிக்க முடியாத நிரப்பமான விசாலமான நியாமத்துகளை அல்லாஹ் செய்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கு நமக்கு ரிஸ்க் தடை செய்வதற்கும், பரக்கத்துகள் இழப்பதற்கும், விசாலமான வீடு இருந்தும் நிம்மதி காணாமல் போனதற்கும், வியாபாரம் நடந்தும் அதில் திருப்தி இல்லாமல் போனதற்கும், நிறைய செல்வங்கள் இருந்தும் மனநிறைவு இல்லாமல் ஆனதற்கும் காரணம் இந்த அதிகாலை தூக்கம்தான். எனவே பரக்கத்தை எதிர்பார்ப்பவர்கள் அதிகாலை நேரத்தை தவறவிடக் கூடாது. உண்மையில் அந்த நேரம்தான் நம் வாழ்க்கையில் அதிக லாபத்தை பெற்று இந்த பாக்கியங்கள் அனைத்தும் காலை பொழுதில் அடங்கியிருக்கின்ற காரணத்தினால் தான் ஒரு விஞ்ஞானி பொறாமையோடு கூறிய வார்த்தை, முஸ்லிம்கள் பிறக்கும் போதே வாயில் வெள்ளிக்கரண்டியோடு பிறந்தவர்கள். முஸ்லிம்ஸ் ஆர் born with silver spoon in their mouth. அதாவது பாக்கியசாலிகள். காரணம், மூளையின் ஆற்றல் உச்சத்தில் இருக்கும் போது சுபுஹ் தொழுகையை தொழுதுவிட்டு தங்கள் வேலைகளை துவங்கும்படி ஏவப்பட்டுள்ளார்கள். இந்த அளவு அபரிவிதமான நன்மைகளும் பயன்களும் இருக்கின்ற காரணத்தினால்தான் அந்த பாக்கியங்களை அனைத்தும் தன் சமூகத்திற்கு கிடைக்க வேண்டும் என்ற நன்னோக்கில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற தொழுகைக்கு கொடுக்காத முக்கியத்துவத்தை இந்த சுபுஹ் தொழுகைக்கு கொடுத்திருக்கிறார்கள். எனவே இத்தனை பெரிய நன்மைகளையும் பாக்கியங்களையும் நமக்கு நிறைவாக தருகின்ற சுபுஹ் தொழுகையில் கவனம் செலுத்துவோம், நன்மைகளை பெறுவோம். இன்ஷா அல்லாஹ் அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா தந்தருள் புரிவானாக. ஆமீன்.